2026க்கான சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட உத்தேச வேட்பாளர் பட்டியல் தாங்க தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. யார் யார் அடுத்த முறை போட்டியிட போறாங்க, யார் யாரெல்லாம் இந்த பட்டியல்ல இல்ல, யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க. கோவிலூர் கௌதம் சிகாமணி, பெரம்பூர் ஜோயல், ஆலங்குடி CV மெய்யநாதன், ஆயிரம் விளக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, குன்னம் SS சிவசங்கர், நெய்வேலி சபா ராஜேந்திரன், ராசிபுரம் மா மதிவேந்தன், சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின், காங்கேயம் MP சுவாமிநாதன், மதுரவாயல் பத்மபிரியா, சேலம் மேற்கு SR பார்த்திப், குறிச்சிப்பாடி MRKP கதிரவன், சேலம் வடக்கு R ராஜேந்திரன், அண்ணாநகர் சிற்றரசு, கீழ்பெண்ணாத்தூர் பூ பிச்சாண்டி, திருவிடைமருதூர் கோவி செலியன், மடத்துக்குளம் ஜெயராமகிருஷ்ணன், திருப்பத்தூர் KR பெரிய கருப்பன், கிணத்துக்கடவு குறிஞ்சி பிரபாகரன், ஒட்டன்சத்திரம் அர சக்கரபாணி, குமாரபாளையம் மதுரா செந்தில், திருவிக்கா நகர் தாயகம் ரவி, பூந்தமல்லி கிருஷ்ணசுவாமி, திருவள்ளூர் VG ராஜேந்திரன், தாம்பரம் SR ராஜா, ஆவடி SM நாசர், சிங்கம்புணரி பூரண சங்கீதா சின்னமுத்து, பர்கூர் D தமிழழகன், அணைக்கட்டு AP நந்தகுமார், சோழிங்கநல்லூர் ச அரவிந்த் ரமேஷ், சங்கரன் கோவில் ராஜா, ஹோசூர் Y பிரகாஷ், ஜோலார்பேட்டை க தேவராஜ், மதுரை மத்தி PTR பழனிவேல் தியாகராஜன், முதுகுளத்தூர் ராஜகண்ணப்பன், ராதாபுரம் அப்பாவு, தூத்துக்குடி கீதா ஜீவன், ஈரோடு மேற்கு S முத்துசாமி, ஈரோடு கிழக்கு VC சந்திரகுமார், அண்ணாநகர் கார்த்திக் மோகன், திருவாரூர் பூண்டி கலைவாணன், திட்டக்குடி CV கணேசன், விக்கிரவாண்டி அன்னியூர் சிவா, மன்னார்குடி TRP ராஜா, மாதவரம் S சுதர்சனம், திருவண்ணாமலை ஏவா வேலு, மதுரை கிழக்கு மூர்த்தி, சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியன், RK நகர் PK சேகர் பாபு, கொளத்தூர் MK ஸ்டாலின், பழனி IP பெரியசாமி, தென்காசி சிவ பத்மநாபன், வீரவாண்டி டாக்டர் பிரபு, மானாமதுரை தமிழரசி, நத்தம் ஆண்டி அம்பலம், ராஜபாளையம் தங்கபாண்டியன், திருச்சி கிழக்கு இனிக்கோ இருதயராஜ், கன்னியாகுமரி சுரேஷ் ராஜன், திருச்சுழி தங்கம் தென்னரசு. 2026 தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலைமையில திமுகவோட இந்த வேட்பாளர் பட்டியல் அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வேட்பாளர் பட்டியல் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.